வான்படையினுடைய முதலாவது ஊர்தியை முன்னெடுத்து வருகிறார். The first float of the Indian Air Force depicts the heliborne operations undertaken by Indian Air Force. Now we see approaching 028, the second float. வான்படையினுடைய இரண்டாவது ஊர்தி மாஸ்டர் வாரண்ட் ஆபீசர் ஏகே சௌத்ரி அவர்கள் The second float of the Indian Air Force depicts how the Indian Air Force has metamorphosed into an aerospace arm. Here comes the float from the Coast Guard, and on the float we have Assistant Commandant Shaini Gogia. தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் கடலோர காவல் படைப்பிரிவை வழிநடத்தி வருகிறார் உதவி கமாண்டன்ட் ஷெய்லி கோகியா. தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் இதில் பெரும்பான்மையும் உள்நாட்டிலேயே ஊக்குவிக்கப்பட்ட CVRTE அர்ஜுன் முதன்மை போர் டேங்கை வழிநடத்தி வருகிறார் ரிசர்வர் ஏவி அன்பழகன். Here comes the Arjun main battle tank as the CVRTE float. On the float we have Rizalda AV Anbaragan. The Arjun main battle tank is a predominantly indigenously made main battle tank of the Indian Army. Here comes the ex-servicemen's contingent led by ASOS Arjunan. தொடர்ந்து முன்னாள் ராணுவத்தினரின் படைப்பிரிவை வழிநடத்தி வருகிறார் ASOS அர்ஜுனன் அவர்கள். Here comes the Central Reserve Police Force contingent led by Assistant Commandant P.D. Manjunath. தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் CRPF படைப்பிரிவினரை வழிநடத்தி வருகிறார் துணை கமாண்டன்ட் P.B. மஞ்சுநாத் அவர்கள். The CRPF band led by Head Constable K. Pandian. CRPF கூட்டுக்குழு பொறுப்பினரை வழிநடத்தி வருகிறார் தலைமை காவலர் K. பாண்டியன். The CISF contingent now led by Assistant Commandant Surendra Solkar. கூட்டுக்குழு முரசையை தொடர்ந்து அடிவழக்க வேலையை நெருங்கிக் கொண்டிருப்பவர்கள் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பிரிவினர் உதவி கமாண்டர் சுரேந்திரா சோங்காரியா தலைமையிலும் அவர்களை தொடர்ந்து ரயில்வே பாதுகாப்பு படை பிரிவினர் உதவி பாதுகாப்பு ஆணையர் திரு KP James தலைமையிலும் Shri KP James now leads the assistance of the RDF contingent. தொடர்ந்து தமிழக காவல்துறையின் சிறப்பு பிரிவுகள் அணிவகுத்து வருகின்றன. காவலர் படை முதன்மை தளவாயாக வந்து கொண்டிருப்பவர் முதுநிலை கமாண்டர் திரு J. குணசேகரன். தொடர்ந்து தமிழ்நாடு சிறப்பு தற்போது அணிவடக்க வேலையை நெருங்கிக் கொண்டிருப்பவர்கள் தமிழ்நாடு ஆயுதப்படை பிரிவு கூட்டுக்குழு முரசை குழுவினர் காவல்துறை துணை ஆய்வாளர் திரு தர்மலிங்கம் தலைமையிலும் அவர்களை தொடர்ந்து தமிழ்நாடு சிறப்பு காவல்படை பெண்கள் பிரிவினர் துணை ஆய்வாளர் திருமதி முத்தமிழ் தலைமையிலும் Tamil Nadu Special Police Women Commando contingent led by Selvi G. Maitri is followed by the armed police band led by Thiru Dharmalingam, Sub-Inspector of Police, and then the Tamil Nadu Special Police Women contingent led by Tirumati T. Muttamil. கடலோர பாதுகாப்பு குழுவினர் காவல்துறை ஆய்வாளர் திரு சுகுமாரன் தலைமையிலும் தொடர்ந்து தமிழ்நாடு கமாண்டோ படைப்பிரிவு ஆண்கள் பிரிவினர் காவல்துறை ஆய்வாளர் திரு K. கோவிந்தராஜ் தலைமையிலும் அணிவணக்கம் செலுத்த அவர்களை தொடர்ந்து சென்னை மாநகர காவல் கூட்டுக்குழு முரசை குழுவினர் துணை ஆய்வாளர் திரு K. ராமன் தலைமையில் Coastal Security contingent led by Thiru Sukumaran, Inspector of Police, followed by the Tamil Nadu Special Police Men Commando contingent led by Thiru J. Govindaraj, Inspector of Police, here followed by the City Police Band contingent led by Thiru K. Raman. Special Force contingent led by P. Sivaraman, Inspector of Police. தொடர்ந்து வருகிற நீலகிரி காவல் படைப்பிரிவினரை திரு P. ஜெயராமன் காவல்துறை ஆய்வாளர் வழிநடத்தி வருகிறார். P. Jayaraman, Inspector of Police, Police contingent, followed by the Mounted Police led by T.S. Jyoti. மவுண்டட் காவல் படைப்பிரிவினரை காவல்துறை துணை ஆய்வாளர் திரு ஜோதி முன்னெடுத்து வருகிறார்.
பிரிவினரை திரு பழனிவேல் வழிநடத்தி வருகிறார். C. Murugan leads the police department contingent, which is followed by the Tamil Nadu Fire Service contingent led by P. Krishnamurthy. சிறைப்படை பிரிவினரை திரு சி முருகன் வழிநடத்த தமிழ்நாடு தீயணைப்புத்துறை படைப்பிரிவினரை திரு கிருஷ்ணமூர்த்தி வழிநடத்தி வருகிறார். Prison Department band led by Padivel, followed by the Prison Department contingent led by C. Murugan, and they followed by the Tamil Nadu Fire Services contingent led by P. Krishnamurthy. And here comes the Tamil Nadu Fire Services band led by D. Manohar. தமிழ்நாடு தீயணைப்புத்துறை கூட்டுக்குழல் முரசு செய்யினரை திரு டி மனோகர் வழிநடத்தி வருகிறார். அவர்களை தொடர்ந்து ஊர்காவல் படை ஆண்கள் பிரிவை கம்பெனி கமாண்டர் திரு சுரேஷ் பாபு சாலை காப்பு சுற்று காவல் பெண்கள் பிரிவினரை திரு KST ஐயப்பன் நடத்தி வருகிறார். Road safety patrol is followed by road safety patrol in the boys contingent, which is led by Dal Kalawa. சாலை பாதுகாப்பு சுற்றுக்காவல் கூட்டுக்குழு முரசு குழுவினர் வழிநடத்தி வருகிறார் ராமாராம் பாட்டில் அவர்கள். தொடர்ந்து சாலை பாதுகாப்பு சுற்றுக்காவல் ஆண்கள் பிரிவினர் வழிநடத்தி வருகிறார் விஜய லலித் கட்டாரியா. The NCC senior division led by D. Vishwanath, followed by the NCC senior division led by Muthu. தேசிய சாரணர் படை முதுநிலை கடற்படையினர் வழிநடத்தி வருகிறார் லெப்டினன்ட் இ. விஸ்வநாதன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து தேசிய சாரணர் படை முதுநிலை கடற்படையினரை வழிநடத்தி வருகிறார் சப் லெப்டினன்ட் முத்துமாணிகண்டன் அவர்கள். The Road Safety Patrol Boys contingent led by Lalit Kataria is followed by the NCC Senior Division Army contingent led by Lieutenant E. Viswanathan and NCC Senior Division Navy contingent led by Sub-Lieutenant Muthumanikandhan. TSI Girls Matriculation School led by Priyadarshini. The contingent from the TST Raja Girls Matriculation Higher Secondary School band led by Ms. B. Priyadarshini is followed by the NCC Senior Division Air Wing contingent led by Flying Officer Giri Rangarajan. They are followed by the NCC Senior Division Girls contingent led by S. Chitra Devi. தேசிய சாரணர் படை முதுநிலை வான்படை அணியினரை வழிநடத்தி வருகிறார் பிளேயிங் ஆபீசர் கிரி ரங்கராஜன். தேசிய சாரணர் படை முதுநிலை பெண்கள் அணியினரை வழிநடத்தி வருகிறார் TOS சித்ரா தேவி அவர்கள். The Good Shepherd Matriculation Higher Secondary School led by Nicole Every is followed by the NSS contingent led by V. Dinesh Babu. தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் புனித மேய்ப்பர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் கூட்டுக்குழல் முரசு குழுவினரை வழிநடத்தி வருகிறார் செல்வி நிக்கோல் இவானி. NSS படைப்பிரிவினரை வழிநடத்தி வருகிறார் திரு V. தினேஷ் பாபு அவர்கள். அவர்களை தொடர்ந்து ஆண்டர்சன் கல்லூரி படைப்பிரிவினரை வழிநடத்தி வருகிறார் திரு S. வனராஜ். Smartly blue here comes the Anderson College contingent led by S. Vanaraj, and they are followed by the Bharat Scouts contingent led by Ishwar Rao. கே. ஈஸ்வர் ராவ் தேசிய சாரணர் இயக்கத்தை தலைமையேற்று நடத்தி வர அவர்களை தொடர்ந்து ரோசரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் கூட்டுக்குழல் முரசு குழுவினர் செல்வி ரச்சேல் ஆண்ட்ரியா தலைமையில். The Bharat Scouts contingent led by Mr. Ishwar Rao approaching the saluting base, and they are followed by the Rosary Metric Higher Secondary School band led by Ms. Rachel Andrea. ரோசரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் கூட்டுக்குழல் முரசு குழுவினர் தொடர்ந்து இந்த சிறப்பு பணிகள் எதிர்கால படைப்பிரிவான செல்வி வசந்தகுமாரி தலைமையில். Bringing up the rear of the ceremonial march past today, we have the Bharat Guides contingent led by Ms. Vasanta Kumari approaching the saluting base. குடியரசு திருநாள் கொண்டாட்டங்களின் சிறப்பு அணிவகுப்புக்கு இசை கூட்டியவர்கள் மாநில காவல்துறை கூட்டுக்குழல் முரசு குழுவினர். காவல்துறை துணை ஆய்வாளர் திரு ஹாரிஸ் ஜோசப் தலைமையில் அணிவணக்க மேடையின் முன்பிருந்து. The music for the ceremonial march past was provided in front of the saluting days by the state police band led by Sub-Inspector of Police J. Harris Joseph.
மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து சிறப்பு அணி வணக்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு பதக்கங்களையும் விருதுகளையும் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். Our Honorable Chief Minister will now present